வணக்கம் நண்பர்களே. குன்னூர் பேருந்து விபத்தில் 9 பேர் உயிரிழப்பு, 42 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே நேற்று 30/9/2023 அன்று மலைப்பாதையில் சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்கிறாங்க. அதற்கு மேலே ஒரு 42 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. தென்காசி மாவட்டம் கடையம், ஆழ்வார்குறிச்சி பகுதிகளை சேர்ந்த இந்த 50க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்திங்கன்னா விடுமுறை தினத்தை ஒட்டி பேருந்தில் உதகைக்கு சுற்றுலா சென்றிருக்கிறாங்க. அங்கு தங்களது பயணத்தை முடித்து கொண்டு மருதமலை செல்வதற்காக நேற்று குன்னூர் வழியாக பேருந்தில் சென்று கொண்டு இருக்கிறாங்க. குன்னூர் அருகே உள்ள மரப்பாலம் அருகே மிகவும் குறுகலாக உள்ள ஒரு 9வது கொண்டை ஊசி வளைவில் திரும்பும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து தடுப்பு சுவர் மீது மோதி மலைச்சரிவில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். சாய்ந்து கிடந்த பேருந்தின் வாய்ப்பகுதி மேல்புறம் இருந்ததால் அதன் வழியாக ஜன்னலை உடைத்தும் பயணிகள் மீட்கப்பட்டனர். இதில் பேருந்தில் பயணம் செய்த 15 வயது சிறுவன் உட்பட 9 பேர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டனர். 40க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் குன்னூர் மருத்துவமனைக்கு, படுகாயமடைந்த 4 பேர் உதகை மற்றும் கோவை அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்துக்கான காரணம் என்ன என்பதை விபத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறிய தகவலின் அடிப்படையில் குன்னூரிலிருந்து காட்டேரி பகுதிக்கு வரும்போது பேருந்தை இயக்கி வந்த ஓட்டுநரிடமிருந்து மற்றொரு ஓட்டுநர் பேருந்தை இயக்குவதாக கூறியதாகவும், அதற்கு ஓட்டுநர் மற்றும் பயணிகள் வேண்டாம் என மறுப்பு தெரிவித்த நிலையில் வலுக்கட்டாயமாக பேருந்தை இயக்கியதாகவும் கூறப்படுகிறது. அப்போது ஓட்டுநர் பேருந்தை வேகமாக இயக்கியதில் 9வது கொண்டை ஊசி வளைவில் 50 அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தும் அண்மையில் சென்னை கொடைக்கானலில் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட விபத்தும் மலைப்பாதையில் பயணிக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்றன. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.